ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். செம்மணி புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட வரும் அகழ்வாய்வு பணிகள் 43வது நாளான நேற்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகழ்வாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 2 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதியும் கண்டறியப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக இதுவரை 97 நாட்கள் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதுவரை மொத்தமாக 483 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 481 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை மோதல்கள் அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் சிறைச்சாலை கட்டமைப்பை திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற அமர்வில் மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், மகர சிறைச்சாலையில் கடந்த 1ஆம் திகதி மாலை 3:45 மணியளவில் 3 கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரி அங்கு சென்று அவர்களுடன் பேச்சு நடத்திய போதிலும் ஒரே நேரத்தில் சுமாராக 1000 கைதிகள் ஒன்று கூடி கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை உத்தியோகபூர்வ ஆயுதங்களை பாதுகாக்க மறைத்துவிட்டு பிரதான இரும்பு வாசல்களை மூடியுள்ளனர். எனினும் கைதிகள் கதவு மீது கற்களால் தாக்குதல் நடத்தியதுடன் சமையலறை, உணவு உண்ணும் இடம், வைத்தியசாலை, பதிவு பிரிவு மற்றும் அலுவலக பகுதிகளை சேதப்படுத்தியமையும் தீ வைத்தும் அளித்துள்ளனர். பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் கைதிகளுக்கு இடையிலான முரண்பாடாக இருந்த போதிலும் மகர சிறைச்சாலையில் அவ்வாறான தன்மை காணப்படவில்லை என்று ஒரே கட்டத்தில் 1000 பேர் ஒன்று கூடியமை சந்தேகத்துக்குரியது என்றும் கைதிகள் கூண்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை, மாறாக சமையலறை, உணவு உண்ணும் இடம் மற்றும் வைத்தியசாலை போன்றவை திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை மோதலுக்கு வெளியாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களின் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்காலிக ஏற்பாடாக வேறு சிறைச்சாலைகளில் உணவு சமைக்கப்பட்டு மகர சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாட்டை வந்தடைந்துள்ளார். அவரை விமான நிலையத்தில் வைத்து இன்று புதன்கிழமை காலை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வரவேற்றுள்ளார். விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் முழுவதும் அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். இந்த பயணம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய உயர்மட்ட சந்திப்புகளை அடிப்படையாக கொண்டு முக்கிய ஒத்துழைப்பு துறைகளை முன்னெடுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தனது பயணத்தின் போது இந்திய வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜய ஹேரத் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த பரீட்சைகள் தொடர்பான அனைத்து விதமான மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த தடையானது புலமை பரிசில் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் அல்லது பரப்புரை செய்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெறும் வினாக்களை வழங்குவதற்காகவோ அல்லது அதற்கு நிகரான வினாக்களை வழங்குவதாகவோ குறிப்பிட்ட சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் அச்சிடுதல், அச்சிடப்பட்ட மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக விளம்பரம் செய்தல் அல்லது அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாடு முழுவதிலும் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் நடைபெற உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காபோதர உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இன்று நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினருமான சுசந்த பூஞ்சி நிலைமை 2008ஆம் ஆண்டு முதல் பயன்படுத்தி வந்த அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான வாடகை, நீர் கட்டணம் மற்றும் மின்சார கட்டணம் எதனையும் செலுத்தவில்லை என்று வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அரசியல் நடவடிக்கைகளுக்காக இரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினருமான சுசந்த பூஞ்சி நிலைமை குறித்த குற்றச்சாட்டை நேற்று நாடாளுமன்றத்தில் அருண் ஹேமச்சந்திரா முன்வைத்துள்ளார். இந்த நிலுவைத் தொகையை
மீளப் பெறுவதற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் இதுவரை எந்த ஒரு தொகையும் செலுத்தப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அரச கணக்குகள் பற்றிய குழுவான கோபா குழுவிற்கும் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பிரியந்த பத்ரன பிரேமகுமார என்பவரும் பேதுருக்கோட்டுவ பகுதியில் அரசு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான வாடகை எதுவும் செலுத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் திருட்டு, மோசடி மற்றும் ஊழல்களுக்கு இடமளித்து அவற்றை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை நிறைவேற்ற முயன்ற போதிலும் அரசியல் அதிகாரம், ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் பிரதி அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் பல பகுதிகளை பாதித்த மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்வடைந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர் என்று பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய நிலவர அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளம், நிலச்சரிவுகளில் 9 மாவட்டங்களில் உள்ள 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதுடன் மொத்தம் 3538 பேர் 51 பாதுகாப்பு மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மோசமான வானிலையால் சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது. ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 290 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இதில் நுவரெலியா மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் மட்டும் 5445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் என்றும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 115 வீடுகள் சேதமடைந்துள்ளது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேல், சப்ரமுகம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. இந்த பகுதிகளில் மேகமூட்டமான வானம் நிலவும் என்றும் சப்ரமுக மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தலைமையில் அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் பணிகள் இன்று ஆணைக்குழு அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவின்படி இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி விடப்பட்ட விசேட வர்த்தமானி எண் 2494 கீழ் 5 இது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அமைச்சர் செயலாளர் அசோக பீரிஸ் தலைவராகவும் நாளக்க திசாநாயக்க செயலாளராகவும் கொண்ட இந்த ஆணைக்குழுவில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, அரசு ஊழியர்களின் தொழில்முறையை மேம்படுத்துவது மற்றும் புதிய தொழில்நுட்ப போக்குகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப பொதுச்சேவை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்த வேண்டும் என்பது குறித்த பரிந்துரைகள் வழங்குவது ஆகிய பொறுப்புகள் இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எல்னினோ காலநிலை தாக்கத்துடன் வலுப்பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையில் சுமார் 2,50,000 பேர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக அரசாங்கத்தின் மதிப்பீடுகளை மேற்கோள் காட்டி இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த பருவமழை நிலைமையால் குறைந்தபட்சம் 1,50,000 பேர் நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உருவாகி வரும் இந்த அனர்த்த நிலைமையை எதிர்கொள்வதற்காக இலங்கை அரசோ அல்லது வேறு எந்த தரப்போ இதுவரை சர்வதேச உதவியை கோரவில்லை என்றும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பருவநிலை வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் பிராந்திய காலநிலை கணிப்புகளின்படி இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாட்டிற்கு வழக்கமான அளவுக்கு நெருக்கமான அல்லது அதைவிட சற்று குறைவான மழைவீழ்ச்சி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழையின் அளவும் தீவிரமும் மாறுபடக்கூடும் என்பதால் வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட அனைத்து அபாயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போரை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்ற நிலையை தணித்து போர் நிறுத்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரினை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்காக திறப்பதற்குமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க மற்றும் கட்டார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முன்னேற்றம் குறித்த தகவல்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2% குறைந்தது. எனினும் ஹோர்முஸ் நீரினை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதுடன் ஓமான் கடற்கரைக்கு அண்மையில் பயணித்த சரக்கு கப்பல் ஒன்று அடையாளம் காணப்படாத
ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதாக பிரித்தானியாவின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஹோர்முஸ் நீரினை திறந்து மோதலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இருப்பினும் அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஹோர்முஸ் நீரினை மீள திறக்கவும் கட்டார், பாகிஸ்தான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. உலகின் சுமார் 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்து ஹோர்முஸ் நீரின் வழியாக நடைபெறுவதால் இப்பகுதி நிலைமை உலக பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கருதப்படுகின்றது. கட்டார் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாஜித் அல் அன்சாரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வரைவு முன்மொழிகள் பரிமாறப்பட்டு வருவதாகவும் ராஜதந்திர முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பேச்சுவார்த்தையின் மையமாக ஓமான் மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக கப்பல் போக்குவரத்து ஏற்பட்டு காணப்படுவதாகவும் ஹோர்முஸ் நீரின் வழியாக பாதுகாப்பான கடல்சார் போக்குவரத்தை மீள ஆரம்பிப்பதே தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் பிராந்திய ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2025-2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் 2 போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி நேற்று மாலை இலங்கை வந்தடைந்துள்ளது. இதன் முதலாவது போட்டி வரும் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் ஆகஸ்ட் 23 முதல் 27 வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா 5வது இடத்திலும் இலங்கை 6வது இடத்திலும் உள்ளதால் இரு அணிகளுக்கும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் மிகவும் முக்கியமானவை. இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு ஆயத்தமாகும் வகையில் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை கொழும்பு NCC மைதானத்தில் பயிற்சி போட்டி ஒன்றை நடத்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.